என்னிடத்திலே நம்ம பிள்ளைகளே சண்டே கிளாஸ் வாலிப கூட்டத்தில் உள்ள பிள்ளைகளே கேட்டிருக்கிறார், பாஸ்டர் நாங்க ரட்சிக்கப்பட்டாச்சு, சோத்திரம், ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, நன்றி, அபிஷேகமும் பெற்றாச்சு, மிக்க நன்றி, எல்லாம் சரிதான், பெற்றாச்சு இல்லையா? பெற்ற பிறகு நாங்கள் தவறு செய்தால் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவர் எங்களை நரகத்திலே தள்ளுவாரா? ஆண்டவர் எங்களை மன்னிப்பாரா? இந்த சந்தேகம் வராதவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கல. வந்திருக்கு இல்லையா? நாங்க ஆண்டவர் அறிஞ்ச பிறகு தப்பு பண்ண என்ன செய்வார்? ஆண்டவரை அறிந்த பிறகு இந்த உலகத்திலே நாம் செய்கிற தவறு இந்த உலகத்திலே ஆண்டவர் சரி கட்டுவார். ஆண்டவரை அறியாத அல்லது ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன் செய்த தவற இங்கேயும் விட மாட்டாரு, அங்க நியாய தீர்ப்பிலே விட மாட்டார். இப்போ பிள்ளைகளாகிய நமக்குரிய நியாய தீர்ப்பை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு எப்படியாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா பிசாசானவன் பாவத்துக்கு சொந்தக்காரன். அவன் வந்து வாதிச்சுக்கிட்டே இருப்பான். நீர் பிள்ளைன்னு சொல்றீரு, இவன் எனக்கு பிரியம் உள்ள பாவத்தை செஞ்சா, இவன் எனக்கு இஷ்டம் உள்ள பாவத்தை செஞ்சா இவனை எப்படி பரலோகம் கொண்டு போவீரு? இவன் எப்படி இரவும் பகலும் நம்மை குறித்து குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறார். ஆனபடியினால ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறார்? நமக்கு இந்த பூமியிலேயே நமக்கு சரி கட்டுகிறவராக இருக்கிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 11வது அதிகாரம் 31வது வசனம், இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். ரட்சிக்கப்பட்டவங்க சிலர் மரண நேரத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, இந்த உலகத்திலே ஆண்டவர் கொடுக்க வேண்டிய அடியை கொடுத்து எப்படியாவது அங்க மேல கொண்டு சேர்த்தணும். அதுக்காக இங்கே கஷ்டப்படாம போயிடணும். கஷ்டப்படாம போயிடணும்னா மரியாதைக்கு ஜீவிக்கணும். அப்ப கஷ்டப்படாம போயிடணும்.